வணக்கம். இன்றைக்கி நைட் ரொட்டீன் டின்னர் செஞ்சுருக்கேன். அப்புறம் கிச்சன் க்ளீனிங் இது ரெண்டுமே விலாக் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இது இந்த விலாக் நைட் டின்னர் விலாக். இது வெங்காயமும் 2 வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, கருவேப்பிலை இதுங்க தான் வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு தாளிச்சிட்டு எதுக்கு அப்படின்னா நெத்திலி வறுவலும் அப்புறம் ரசமும் வைக்க போகிறேன். நைட் டின்னருக்கு சப்பாத்தி அப்புறம் பருப்பு இருக்குது. பருப்புன்னா அது கூட்டு மாதிரி செஞ்சேன். கடலைப்பருப்பு, தேங்காய், சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றி அந்த கூட்டும் இருக்குது சப்பாத்திக்கு. ஸோ இப்போ ரசம் வச்சுட்டேன். சரின்னு நெத்திலி தொக்கு செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டுருக்கேன். நெத்திலி கழுவிக்கிட்டே இருந்தேன். சரி இனிமேல் நைட் விலாக் கூட இந்த மாதிரி கூட ஒரு நைட் ரொட்டீன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக் எடுத்தேன். இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே ஒரு விலாக் அப்லோட் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் வீடியோஸ்லாம் எடுத்து அப்போட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரைடே நைட் நான் செய்கிற இந்த விலாக் நாளைக்கு அதாவது சாட்டர்டே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நைட் டின்னருக்காக செஞ்சிட்ருக்கேன். சின்னதாக எடுத்து எனக்கு இந்த அடுப்பு போயிடுச்சு. முதவே அந்த பர்னர் போயிடுச்சு, இப்போ அந்த பர்னர் போயிடுச்சு, இப்போ இந்த பர்னரும் போயிடுச்சு. ஸோ புது அடுப்பு வாங்கணும், பார்க்கலாம். இப்போ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பார்க்கலாம். இது ரசத்துக்காக யூஸ் பண்ண கரண்டி. சரி வெங்காயம் தக்காளி தானே வதங்குது அப்படின்னு போய் வச்சு அதை வதக்கினேன். இப்போ இது கருவாடு போட்டால் தான் வேறு எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். நெத்திலி கருவாடு, கொஞ்சமாக கருவாடு தொக்கு செய்கிறேன். 10 நினைப்பீங்க. இது என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ இது என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும். அவங்களுக்கு ரைஸ் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஸோ ரைஸ்க்கு சப்பாத்தியும் பருப்பும் செஞ்சுருக்கேன், கடலைப்பருப்பு கூட்டும். ஆனால் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்ணும், ரசம் சாப்பிட்ணுன்னு தோணும் எனக்கும், ரைட் அவங்களுக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ரசத்துக்கு இந்த கருவாடு தொக்கு. பாத்திரம் நான் தான் சொல்லலாம், எப்போவே நான்வெஜ் எல்லாம் ஒன்று கழுவணும். இப்போ கருவாடு கழுவணுமா, அதனால் எல்லாத்தையும் விலைக்கு இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் அதில் கழுவுவேன். ஏன்னா பாத்திரம் எதுவும் இருக்குது அப்படின்னா அப்போ கழுவணும்னு வச்சுக்கோம். எனக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம், ஒரு பாத்திரம் எடுத்தேன்னா நம்மளே கழுவி தான் வச்சுருப்போம். ஆனாலும் ஒரு டவுட்டு, என்னமோ கழுவி யூஸ் பண்ணுறது அப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் இது வதங்கினதும் கொஞ்சம் உப்பும் காரமும் சேர்த்துடலாம். நார்மல் நெத்திலி தொக்கு தான், ஆனால் என்னமோ இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரைட், ரசம் வச்சுட்டேன், காமிக்கிறேன். சப்பாத்தி திரட்டணும், மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதோ ரசம் ரெடி. ஓகே, ரசம் ரெடி, ரைஸும் இருக்குது. சப்பாத்திக்கு நான் சமைச்சிக்கிட்டே என்ன பண்ணுறனோ அதை தான் அப்படியே விலாகாக எடுக்கிறேன், ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு. ஓகே, இந்த கத்தி மல்லித்தலை கட் பண்ணேன். ஸோ அதையும் கட் பண்ணிட்டா. இது கொஞ்சம் சோப் போட்டு தான் தேய்க்கணும், அதனால் நான் இப்போ ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே தேய்க்க முடியாது. ஸோ வெங்காயம் தக்காளி நறுக்கினது இந்த குப்பையெல்லாம் இதில் வச்சுட்டேன்னா இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவேன். அதே போல் நைட்டில் மட்டும் இங்கே கிச்சனில் இந்த சிங்க்குள்ளே எந்த பாத்திரமும் மேக்ஸிமம் வைக்க மாட்டேன். அதே போல் இந்த குப்பையும் எடுத்து குப்பை கவரில் போட்டுருவேன். முடிஞ்சளவுக்கு நைட்டே எனக்கு குப்பை வெளியிலையும் போயிடும். இருந்தாலும் அது என்னமோ அப்படியே பழகிட்டேன். ஸோ இப்போதைக்கு சும்மா தான் இங்கே கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு இல்லைங்களா, அதை மட்டும் இப்படி தேய்ச்சி விட்டேன். இன்னும் வேலை இருக்குது, சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ஃபோன் கையில் வச்சிடலாமல் இருந்தேன்னா இந்நேரம் இதையும் தேய்ச்சி போட்டிருப்பேன். சரி எடுத்து போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். முதல்லாம் டப்பாவாக தான் வச்சா எனக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரொம்ப இடம் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி கவர்லேயே வச்சுட்டேன். இப்போதைக்கு ரெண்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த இடத்த தொடச்சிட்டோம்னா இந்த இடமும் கிளியர் ஆகிடும். இது மிளகாத்தூள். ஓகே, சப்பாத்தியும் போட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுற விலாகு.
இந்த ட்ரைபாட் இருந்துச்சு, கண்டுபிடிச்சேன். ஆனால் லைட் எரியலை. அந்த ஸ்டாண்டும் உடஞ்சிருக்கு. என் பையன் எப்பயோ அவனுக்காக வாங்கினது. இப்போ தான் கண்டுபிடிச்சேன். சரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விலாக்ஸ்க்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வேலை செய்யலை. இருந்தாலும் என் மகன் வந்ததும் டியூஷன் போயிருக்கான். வந்ததும் செக் பண்ணணும் வேலை செய்யுமா செய்யாதாங்க. ஓகே, கருவாடு அந்த சப்பாத்தி வேலை முடிஞ்சது. இதையும் துடைச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டேன்னு காமிக்கும்போது தான் இந்த கரண்டி வெயிட்டு தாங்காமல் இது சாஞ்சு கிடக்கு. ஓகே, இதில் காய்ச்சின இருக்குது. இது எண்ணெய் நம்ம எதாவது பொரிச்சிட்டு மீதி எண்ணெய் இருக்குமா அதை இதில் ஊற்றி வச்சுருக்கேன். சுட்ட எண்ணெயை வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணாத எண்ணெயோட ஊற்ற மாட்டேன். வாய்ஸே அமைதியாக இருந்துட்டு பேசும்போது. இது வந்து பால் எல்லாம் ஒயர் தான் கிச்சனில் இப்போல்லாம் எல்லாமே. ஏன்னா ஒரே இதில் யூஸ் பண்ணுறோமா பாயிண்டில், அதனால் ஓகே. இதில் காய்ச்சின பால் இருக்குது. இதில் மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்போ டியூஷன் போகிறதுக்கு முந்தி தம்பிக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்து அனுப்பினேன். 5:30க்கு ஸ்கூல்லேருந்து வந்ததும். ஸோ இதே கட்டை தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இதில் ரசம் இருக்குது. அது எக் ட்ரே. ஏன்னா சப்பாத்தி வந்து சம்டைம் எக் போட்டு கேட்பாங்க. இது மாவு மெஷர் பண்ணி எடுத்தேன். இப்போ பிசைறதுக்கும் ட்ரை மாவு வேணும் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கரண்டி அப்படியே வச்சுருக்கேன். ஓவரால் கிச்சன் க்ளீன். பட் இப்போ இருந்தாலும் சப்பாத்தி சுடும்போது இந்த இடத்துல போடுவோமா கொஞ்சம் ஆகும். அப்பயும் திரும்ப துடைச்சிருவேன். ஸோ நைட்டில் சிங்கில் பாத்திரம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சாச்சு. ஸோ கிச்சனும் க்ளீன் ஆகிடுச்சு. டஸ்ட்டும் கொட்டிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ நம்ம சாப்பிட அதில் வரும். ஸோ ஓவரால் என்னோடய நைட் ரொட்டீன் இது எத்தனை மணிக்கு இப்போ இந்த விலாகை எடுத்து முடிக்கிறேன் அப்படின்னா, வா சூப்பராக வந்துருச்சு பாருங்களேன். எங்கள் வீட்டில் டிவி சத்தம் வேறு கேட்கும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்குமோ என்னமோ. ரெடியாகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதையும் கிச்சனையும் தொடச்சிட்டு படுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு டிஃபன் செய்கிறதுக்கெல்லாம் சரியாக இருக்கும். ஓவரால் வேலையை முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் எதுவும் அதிகமாக கொடுக்காம நான் சமைச்சிக்கிட்டே வீடியோ எடுக்கும்போதே பேசிக்கிட்டே போட்டேன். ஃப்யூச்சரில் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக விலாக்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா 2 பேரும் செஸ் விளையாண்டுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்குறோமா, நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்கன்ட்டாங்க. எனக்கு பசிக்குது, அதனால் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டேன். இது வந்து சின்ன வெங்காயம் தேங்காய் துவையல். இது பருப்பு கூட்டு, கீரைத்தண்டு கூட்டு மத்தியானம் செஞ்சுருந்தேன். கடலைப்பருப்பு கூட்டு செஞ்சுருந்தேன்னு சொன்னல, அதுதான் அது. ஸோ அதை வச்சுட்டு சாப்பிட போகிறேன். அப்பாவும் பிள்ளைங்க எப்போயாவது சாப்பிட்டோம், அப்போ செஞ்சு கொடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால் நான் சாப்பிட போகிறேன். இங்கே வந்து தண்ணி காலையில் வரும். அப்போ நான் பிடிச்சி வச்சுக்கிறது தான். இப்போ இந்த தவளையும் கழுவி வச்சுருவேன். அது இன்னும் எம்டி ஆகிடுச்சு. இப்போ கழுவி கமுத்துட்டேன்னா காலையில் ஒரு 6:30க்கெல்லாம் தண்ணி வரும், குடிக்கிற தண்ணி. அதை நமக்கு சிங்க்லேயே வரும். அதை பிடிச்சி வச்சுக்கிறது குடிக்கிறதுக்குமே நல்லா தான் இருக்குது. நான் முதல்லாம் கேன் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ கேன் வாங்கிறதில்ல. ப்யூரிஃபையர் போடணும். ஆனால் ப்யூரிஃபையர் போடுறதுக்கு நல்ல தண்ணி கன்சிஸ்டண்ட்டாக வர்றது இல்லை. ஸோ அதனால் பிடிச்சி வச்சுக்கிட்டு இதே குடிச்சிக்கிறேன். நல்லா இருக்குது, அதனால் குடிச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். என்னோடய நைட் ரொட்டீன் முடிஞ்சிடுச்சு. என்னோடய கறித்துணி மட்டும் உங்கள் கண்ணில் படுதில்லை, ஏன்னா என் கண்ணில் படுது. அதை ஓகே, அந்த கறித்துணியை எடுத்து மந்திரக்காளி போட்டு மூடி மறைச்சிட்டேன். ஓகே, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய நைட் ரொட்டீன் விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.